ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். அது கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது இதை நான் குக்கர் போட்டு நல்லா விசில் வர வரைக்கும், ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூட வேக வச்ச அந்த பருப்பு கலவையை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் முழுசாகவே ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது